ஒரே ஒரே ஒரு லைன் தான். என் குரு இங்கே தான் இருக்கார். எங்கள் குடும்பம் நம்ம தமிழ் சினிமாவோட முக்கியமான அடையாளம். நிறைய பேருக்கு வாத்தியார், என்னோட சேர்த்து. அவருக்கு நான் பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். காலைல செய்தி கேட்டவுடனே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நன்றி. வணக்கம், நான் நடிகர் மீசை ராஜேந்திரன். சினிமா இலக்கணத்தை மாற்றியவர் ஐயா திரு பாரதிராஜா அவர்கள். ஐயாவோட இயக்கத்தில் நான் நடிக்கல, பட் ஐயாவோட ஒரு படத்தில் நான் சேர்ந்து நடிச்சிருக்கிறேன். ரெட்டைச்சுழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் திரு பாலச்சந்தர் சார் கூடயும் நம்மளுடைய பாரதிராஜா சார் கூடயும் ஒரு 3 நாள் காம்பினேஷனில் நான் ஆக்ட் பண்ணேன். மாபெரும் ஒரு இயக்குனர். ஏன்னா நமக்கு எல்லாமே தெரியும், ஒரு மாபெரும் நடிகர் திரு சிவாஜி சாரை எப்படி அவர் கையாண்டாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கு சினிமா இலக்கணத்தை மாற்றி அமைத்து எத்தனையோ ஒரு புதுமுக இயக்குனர்களை கால் பதிக்க முடியாத இந்த சினிமா உலகில் கால் பதிக்க வைத்தவர் ஐயா பாரதிராஜா அவர்கள். அவருடைய மகன் மனோஜ் சாரும் நானும் 3 படம் நடிச்சிருக்கிறோம். ஸோ அப்பாவோடையும் நான் நடிச்சிருக்கிறேன், அவங்க பையனோடையும் நடிச்சிருக்கிறேன். இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இறைவனுக்கு நன்றி. அன்னாருடைய ஆத்மா சாந்தி அடையணும். அவங்களுடைய குடும்பத்தார் அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதிராஜா சார் என்னுடைய அருமை நண்பர். சினிமாவில் சொல்லணும்னு சொன்னால் அவர் ஒரு ட்ரெண்ட் செட்டர், யாரும் அது மறக்க முடியாது. பல பேருக்கு முன்னுதாரணம் பாரதிராஜா சாருடைய சாதனைகள் மறக்க முடியாத சாதனைகள். ஆனால் அவருக்கு சினிமாவுக்கு வரும்போது அவர் ஆசைப்பட்டது என்னன்னா, ஒரு நல்ல நடிகர் ஆகணும்னு சொல்லி தான் ஆசைப்பட்டார். ஆனால் அவர் கிடைச்ச வாய்ப்பு டைரக்ஷனு, அதுக்கப்புறம் அந்த நடிப்பு கடைசியில் அவர் பல படங்கள் நடித்து உண்மையிலே கேரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாம் பண்ணி அதுலேயும் சாதனை பண்ணி அவருடைய ஆசை அதையும் நிறைவேறிச்சு. அடிக்கடி எங்கள் கலைத்துறையில் பார்த்தீங்கன்னா பல போராட்டங்கள் நடக்கும். போராட்டங்களுக்கெல்லாம் அவர் தான் தலைமை தாங்குவார். அப்போ நான் பல வாட்டி கேட்டிருக்கேன், ஏன் சார் இவ்வளோ போராட்டங்கள் இதெல்லாம் இவ்வளோ இதில் கலந்துக்கிட்டு இவ்வளோ ஒரு பொது நோக்கோடு இருக்கீங்களே, நீங்கள் ஏன் அரசியல் கட்சி ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு. இல்லை நமக்கு அரசியல் கட்சி சரி வராது, என்ன காரணம்னு கேட்டால் அவர் சொன்ன ஒரே காரணம் என்னென்னா, எனக்கு பொறுமை கிடையாது, எனக்கு ரிசல்ட் அப்பயே கிடைக்கணும்னு சொல்லி அப்படி ஒரு துணிச்சலானது எதுவுமே மனசில் பட்டது வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு அருமையான மனிதர் நம்ம இழந்தது இந்த சினிமாவை அந்த எழுப்பை ஈடு கட்ட முடியாது. அவர் ஆன்மா சாந்தி அடைய நான் வேண்டுகிறேன். நான் நடிகர் ஆதிஷ் பாலா. என்னுடைய அப்பா காமெடி நடிகர் சிவராமன், அவரோட பையன் நான். தமிழ் சினிமாவில் எல்லாருக்கும் தெரியும், ஒரு புதிய சகாப்தத்தை நம்ம தமிழ் சினிமாவில் ஐயா தொடங்கி வச்சது எல்லாருக்கும் தெரியும். 16 வயதில் மூலமாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பெரியவர் எப்படி நம்ம விட்டு போவார், அந்த மாதிரி ஒரு பெரிய வருத்தமாக இருக்குது. ஒரு கிராமத்தோட முழு அடையாளத்தை ஐயா மூலியமாக தான் தெரிஞ்சிருக்கோம். ஐயா மூலியமா ஐயாவுடைய படம் பார்த்து நிறைய பேர் இயக்குனராக நிறைய பேர் வந்திருக்காங்க. நானும் ஐயா நான் அவர் இயக்கத்தில் நடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அந்த ஆசை எனக்கு கடைசி நிறைவேறாமல் போயிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐயாவுடைய ஆத்மா நல்லபடியாக இழப்பாருன்னு எல்லாவோட கடவுள். என் பேர் எஸ்ஆர் ஆனந்தகுமார். இடையில பைரின்னு ஒரு படத்தில் பார்த்துக்கலாம். ரெக்கார்ட் ஆகுயா? என் பேர் எஸ்ஆர் ஆனந்தகுமார். திரைப்படத்தில் இயக்குனர், நடிகர் இருக்கேன். சாரோட பழைய படங்களெல்லாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருந்து இடையில நாங்கள் சீசான் ஒரு படம் நட்டி சார் நடிப்பில் வெளிவந்தது. அந்த படத்துடைய முதல் பார்வை அதை பதாகையை சார் தான் வெளியிடணும்னு ஆசைப்பட்டு வந்தவொன்னும் புன்னகையோடு வரவேற்று அந்த படத்துடைய முதல் பார்வையை வெளியிட்டு கொடுத்தார். அது எங்களுக்கு மறக்க முடியாத தருணமாக இருந்தது. அதே போல் சாரோட படத்தில் ஒர்க் பண்ணணும், நடிக்க முடியலன்னாலும் கூட அவர் வெளியிட்ட அந்த பதாகையில் ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அவரெல்லாம் எப்படி சொல்கிறது, திரைத்துறையில் ஒரு தாய் போல்
நம்மெல்லாம் அவர் பிள்ளை போல. அவர் மறைந்து விட்டார்னு என்னால் சொல்ல முடியாது. எல்லா உள்ளங்களிலும் அவர் உயிரோட வாழ்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். அதனால் நம்ம எல்லாரும் சொல்கிற மாதிரி அவர் ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு இல்லாமல் அவர் என்றைக்குமே எல்லோர் உள்ளங்களிலும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்பதை இந்த தருணத்தில் நான் பதிவு செய்துக்கிறேன். நன்றி. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் அரங்கத்திற்குள் அடைபட்டு கிடந்த திரையுலகத்தை கிராமத்திற்கு கொண்டு வந்து மலையும் மடுவும் கடலும் காற்றும் பூவும் செடியும் மரமும் பேச வைக்க முடியும் என்பதை உலகுக்கே எடுத்துக்காட்டி சினிமா என்பதை கிராமத்து மண்வாசனையாக மாற்றி தந்தவர் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள். என்னுடைய தேசிய ஒருமைப்பாட்டு மையத்தின் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் என்ற முறையில் நான் நடத்துகின்ற ஒவ்வொரு விழாவிற்கும் வருகை தந்து தேவருக்கு தபால் தலை வெளியிட்ட விழாக்களில் எல்லாம் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்குவார்கள். எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் என்னை அழைப்பார்கள். எல்லா படத்திற்கு முன்னால் போடப்படக்கூடிய சிறப்பு காட்சிக்கு என்னை அழைப்பார்கள். குடும்பத்தோடு நல்ல நண்பராக இருந்து தோழனாக நண்பராக எனக்கு கலை உலகில் வழிகாட்டியாக இருந்த அருமை நண்பர் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் இழந்தது எனக்கு மட்டுமல்ல, திரையுலகத்துக்கு மட்டுமல்ல, தமிழ் உலகத்திற்கும் உலக தமிழர்களுக்கும் ஒரு பெரிய இழப்பாகும். இந்த இழப்பை சரி செய்ய அவர் குடும்பத்தாருக்கு எல்லாம் வல்ல இறைவன் துணை நிற்பார் என்று கூறி அவருடைய ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். எங்களுடைய இதயத்திலும் எங்களுடைய கலை பயணத்திற்கும் எங்களை போன்ற நூற்றுக்கணக்கான இயக்குநர்களை உருவாக்குவதற்கு பெருமையோடு எங்களுடைய பாரத ராஜா ஐயா அவர்களுடைய பயணம் மிக மிக அற்புதமானது. அவர் 33 படங்கள் மட்டுமல்ல, எங்களை போன்ற பல படங்களை உருவாக்குவதற்கு எங்கள் ஐயா அவர்கள் உழைத்த உழைப்பு, எங்களை போல உதவி இயக்குநர்கள், இணை இயக்குநர்கள் மற்றும் பல்வேறுபட்ட இயக்குநர்கள் இன்றைக்கு வேரூன்றி எதிர்கால புதிய தலைமுறைக்கு ஒரு உண்மையான ஒரு கலாச்சார அடிப்படையின் தமிழகத்தினுடைய தமிழினம் தமிழ்நாடு என்ற அடிப்படையில் ஒரு இனத்தின் கலாச்சாரத்தின் அடிப்படையில் ஒரு படம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை எடுத்துக்காட்டிய ஒரே தலைவன் எங்கள் பெருமைக்குரிய ஐயா பாரத ராஜா அவர்கள். அத்தகைய ஒரு நல்லவர், வல்லவர், பெருமையோடு இன்றைக்கு 85வது வயதில் இன்றைக்கு தனது இயற்கை பயணத்தை எய்தாலும் வருகின்ற காலத்தில் புதிய தலைமுறைக்கு, அடுத்த தலைமுறைக்கு ஒரு பாடத்தை அவர் வகுத்திருக்கிறார். அவர் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் அவர் எல்லா தளத்திலும் அவருடைய கருத்தைகளை புகுத்திருக்கிறார். அவர் புகுத்தப்படாத கருத்தையிலே கிடையாது, களமே கிடையாது. அரசியல் களமாகட்டும், உண்மையான உறவுகளை அடிப்படையாக கொண்டு இருக்கின்ற கதை கழகமாகட்டும், எல்லா களத்திலும் அவருடைய கதை பயணத்தை செலுத்திருக்கிறார். அத்தகைய ஒரு பெருமைக்குரியவர் இன்றோடு நம்மளோடு இல்லாவிட்டாலும் அவருடைய படைப்புகள் இன்றைக்கல்ல, நாளை வருகின்ற சந்ததிக்கு, நாளைக்கு வருகின்ற புதிய தலைமுறைகளுக்கு ஒரு உண்மையான ஒரு படைப்பாக அவருடைய படைப்பு இருக்கும். அந்த படைப்பின் மூலமாக 100 ஆண்டுகள் அல்ல 1000 ஆண்டுகளானாலும் எங்கள் ஐயா பாரத ராஜா அவர்கள் உயிர் தெழுவார். அத்தகைய ஒரு நல்லவர் எங்களோடு இன்றைக்கு இல்லாத இந்த நேரத்தில் ஆழ்ந்த இரங்கலையும் ஆழ்ந்த கண்ணீர் அஞ்சலையும் புதுச்சேரி மாநிலத்தின் சார்பாக எங்கள் ஐயா அவர்களுக்கு சார்பாக நாங்கள் செலுத்துகிறோம். எங்களுடைய ஐயாவுடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று பெருமையோடு இயற்கை அன்னையோடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, 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 நன்றி.